ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. யாருக்கும் பயப்படாத கே ராஜன் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சென்னையில் பயங்கர ஒரு துயர சம்பவம் நேற்று மாலை நடந்தது. ஸோ அது என்னங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தமிழ் சினிமாவில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் புகழ்பெற்ற கே ராஜன் நேற்று மாலை சென்னை அடையாறு ஆற்றுல குதித்து விபரீத முடிவை தேடிக்கொண்டார். தகவல்கள் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் நீண்ட நேரம் போராடி அவருடைய உடலை மீட்டனர். பின்னர் அவசர ஊர்தி மூலம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதை தெரிவித்திருந்தனர். அவருடைய இந்த திடீர் மறைவு குறித்து அடையாறு காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வராங்க. இந்நிலையில் அவர் மறைவதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட அவருடைய கடைசி புகைப்படம் தற்போது இணைய பக்கங்களில் வெளியாகி பரவி வருது. இச்சம்பவம் குறித்து பேசிய சக தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன், கே ராஜனன் இந்த முடிவுக்கு கடனோ அல்லது பண நெருக்கடியோ காரணமாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் குடும்ப பிரச்சனை காரணமாக அவர் விடுதியில் தங்கியிருந்ததாகவும் கூறியிருக்கிறார். அதாவது இச்சம்பவம் குறித்து பேசிய சக தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் இந்த கேஆர் ராஜனுடைய இந்த முடிவுக்கு கடனோ பண நெருக்கடியோ காரணமாக இருக்க வாய்ப்பில்லை, குடும்ப பிரச்சனை காரணமாக அவர் விடுதியில் தங்கியிருந்தார், ஸோ அதனால் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் கூறுறாரு. தமிழ் சினிமாவில் சிறிய முதலீட்டு படங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த கே ராஜன் தயாரிப்பாளர்கள் சந்திக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் குறித்து பேசி வந்தவர். அத்தோடு ஒரு திரைப்படத்தை குறைந்த செலவில் எப்படி எடுப்பது என்பது குறித்து இளம் இயக்குநர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை அவர் வழங்கி வருவதில் கில்லாடி. எளிய வாசகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள அவருடைய இந்த திடீர் மரணம் குறித்து சினிமா உலகினர்களும் ரசிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கங்களை சமூக ஊடகங்களில் இப்போ வரைக்கும் தெரிவித்து வராங்க. இன்று சென்னையில் இறுதி சடங்கு நடைபெற இருக்கு. ஸோ அவருடைய இறுதி சடங்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா திரைப்பிரபலங்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அதை நான் கண்டிப்பாக அப்டேட்டோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ சிஎம் ஆயிருக்கிறாரில் விஜய் அவர்கள், அவங்க கடைசியாக நடித்த படம் ஜனநாயகம். ஸோ அந்த ஜனநாயகனுடைய படத்தை பற்றி தயாரிப்பாளர் ராஜன் சிலது பேசியிருக்கிறாரு. இந்த சமயத்தில் அந்த ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது சிஎம் விஜய் அவர் பாராட்டின அந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி என்ன பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் எந்த அளவுக்கு ஜனநாயக விஜய் பற்றி பேசியிருந்தாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பார்க்காதவங்க இப்போ அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க. தமிழ் சினிமாவின் பிரபல தயாரிப்பாளரும் தமிழ் திரைப்பட விநியோகருமான கே ராஜன் நேற்று சென்னை அடையாறு ஆற்றுல குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனை மேற்கொண்டு வராங்க. மேலும் போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. இந்த நிலையில் தயாரிப்பாளர் ராஜன் உயிரிழப்பதற்கு முன்பு திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் ஜனநாயகன் குறித்து ஆவேசமாக பேசியிருப்பார். அதில் அவர் கூறியிருப்பது என்னன்னா, தமிழ் சினிமாவை பழிவாங்குவதற்காகவே சில விஷயங்கள் நடக்கிறது. ஜனநாயகனுக்கு ஒரு படம், அதில் ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ, அவர் சாதாரணமாக நடித்த ஹீரோவாக இருந்திருந்தால் இந்த கொடுமை வந்திருக்காது. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவேன் அடம்பிடிச்சாரு பாருங்க, அதில் நிறுத்தினாங்க. எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர்னு சொன்னால் வரலாறே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தேர்தலில் நின்று மக்களிடம் சொல்லி மக்கள் வாக்கு போட்டு எம்எல்ஏக்கள் அதிகமாக அவங்க முதலமைச்சரை தேர்வு செய்யணும். எடுத்த உடனே முதலமைச்சர் என்றால் 50-60 வருஷமாக கட்சி நடத்துகிறவங்க என்ன ஆவாங்க? அதில் தான் யாருக்கோ காழ்ப்புணர்ச்சி வந்துடுச்சு. கூப்பிட்டு பார்த்தாங்க, ஆனால் நான் தனிதான் சொல்லிட்டாரு. தனிதானா ஜனநாயகனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு. இது இந்திய ஜனநாயகம், தமிழ் சினிமா நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு படம் எடுத்து முடித்தாச்சுன்னா அது 400 கோடியிலேருந்து 500 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பட்ஜெட் இருக்கும். சில டைம் அதையும் தாண்டும். ஆனால் ஹீரோவுக்கு மட்டும் 250 கோடி. கஷ்டம் யாருக்கு? ஃபைனலாக தயாரிப்பாளருக்கு தான். பணம் வரலன்னு கதாநாயகனுக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் பணம் போட்ட முதலாளி எங்கள் தயாரிப்பாளர் அவதிப்படுவாங்க.
இது நிச்சயம் நியாயம் இல்லை. பழி வாங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி டிசம்பர் 19ஆம் தேதி படம் பார்த்து விடுவது போல் ஒரு பிளான் இருந்தது. அதோடு அந்த 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தும் விட்டுட்டாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி கட் சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி கட் கொடுத்தாச்சு. 24ஆம் தேதி சர்டிஃபிகேட் வரும்னு சொன்னால் பதிலே இல்லை. இவங்க பெயில் அனுப்பின பதிலும் இல்லை. இவங்க நீதிமன்றம் போனாங்க, இவங்க கோர்ட்டுக்கு போனால் லாக்கு. ஒரு மாதம் லாக் ஆயிடுச்சு. நாளைக்கே அவர் இந்த கட்சியோட கூட்டணி சொல்லட்டும், நாளை மறுநாள் வீட்டுக்கு சர்டிஃபிகேட் போயிடும். 100க்கு 100 இது ரொம்ப தவறு. சினிமா உலக பழிவாங்காதீங்க. அவருக்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை. மற்றவர்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர் யாருக்கும் குரல் கொடுக்கவில்லை. இதனால் அவரை அனைவரும் விட்டுவிட்டார்கள். ஆக்சுவலி இது மத்திய அரசு தான் காரணம். மாநில அரசு மீது குறை சொல்லக்கூடாது. எந்த அரசாக இருந்தாலும் ஜனநாயகன் பற்றி நீதிமன்ற விவாகரத்தை முடித்து படம் வெளியாகி தயாரிப்பாளர் காப்பாற்ற வேண்டும். அடுத்த ஆயிரக்கணக்கான தொழில்களுக்கு வேலைகள் கிடைக்க வேண்டும். அரசியல் நோக்கத்திற்காக சினிமாவை பழிவாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். இப்படி போல்டாக இவ்வளோ பெரிய விஷயத்தை எதிர்த்து பேசியிருக்கிறாருங்கிற பட்சத்தில் அவர் இந்த முடிவு எடுத்தது உண்மையாலுமே தவறு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை வெளியிட்டு இப்போ ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க ரசிகர்கள். ஸோ தற்போது இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. ஸோ அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் முறியடித்து சிஎம் பதவியிலேயே வந்து உக்காந்துட்டாரு. இந்த ஒரு தருணத்தில் இவர் இந்த மாதிரி செய்த தவறு முற்றிலும் தவறு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வந்து பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் இப்போ நிறைய குற்றச்சாட்டை கேஆர் ராஜன் மீது வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு இப்போ பதில் கொடுக்க முடியாத நிலைமையில் அவர் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இழப்பு என்பது அனைவருக்குமே தெரியும். இந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய விதமாக இனியாவது இந்த தவறு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ இவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுள்கிட்ட நாம் பிரார்த்தனை பண்ணணும். அதோடு இந்த ஒரு நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய இந்த நியூஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்டான நியூஸ் நிறைய வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.